ஒரு காலத்தில் பெரிய மலைகளும் ஆழமான காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசர் வீரசேகர். அவருக்கு ஒரே மகள் இளவரசி ஆனந்தி. ஆனந்தி மிகவும் அழகானவள். அவளுடைய கண்கள் மின்னும் நட்சத்திரம் போல இருந்தது. ஆனால் அந்த இளவரசிக்கு ஒரு ரகசிய சாபம் இருந்தது. ஆனந்தி சிறியவளாக இருந்தபோது அரண்மனைக்கு வந்த ஒரு மந்திரவாதி உணவு கேட்டான். அப்போது சிறுமியான ஆனந்தி அவனை பார்த்து சிரித்தாள். நீ மிகவும் பயங்கரமாக இருக்கிறாய் என்று சொல்லி ஓடிவிட்டாள். அந்த மந்திரவாதி கோபமடைந்தான். அவன் கூறினான், நீ அழகை பார்த்து மனிதரை மதிப்பிடுகிறாய். அதனால் ஒவ்வொரு இரவும் நீ பாம்பாக மாறுவாய். அந்த நாளிலிருந்து ஒரு அதிசயம் நடந்தது. இரவு வந்தவுடன் ஆனந்தி ஒரு பெரிய பாம்பாக மாறினாள். காலை சூரியன் உதித்ததும் மீண்டும் மனிதராக மாறினாள். இந்த ரகசியத்தை ராஜாவும் ராணியும் மட்டும் தான் தெரிந்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து அண்டை நாட்டில் இருந்த இளவரசன் அருண் அந்த நாட்டுக்கு வந்தான். அவன் மிகவும் தைரியமானவன். ஒரு நாள் அவன் அரண்மனை தோட்டத்தில் ஆனந்தியை பார்த்தான். அவளுடைய நல்ல மனமும் மென்மையான பேச்சும் அவனை கவர்ந்தது. சில நாட்களில் இருவரும் நண்பர்களாகி விட்டனர். ஆனால் ஆனந்தி மனதில் பயம். அவன் என் சாபத்தை தெரிந்தால் என்ன ஆகும் என்று. ஒரு நாள் அருண் இரவில் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய பாம்பு மரத்தடியில் இருந்தது. ஆனால் அந்த பாம்பின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அருண் அதிர்ச்சியடைந்தான். அவன் மெதுவாக சொன்னான், நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அந்த நேரத்தில் மந்திர சக்தி போல பாம்பு மனித குரலில் பேசத் தொடங்கியது. நான் தான் ஆனந்தி. அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக சிரித்தான். நீ எப்படி பார்த்தாலும் உன் மனசு நல்லது தான் முக்கியம். ஆனந்தி கூறினாள், இந்த சாபத்தை உடைக்க ஒரே வழி இருக்கிறது. நீ 3 சோதனைகளை கடக்க வேண்டும். அவை: விசை 1 இருளின் குகையில் இருக்கும் மந்திர மலரை கொண்டு வருதல். விசை 2 கோபமான ஆற்றின் நடுவில் இருக்கும் ஒளி கல்லை எடுத்து வருதல். விசை 3 பயமூட்டும் மலைக்குள் இருக்கும் நேர்மை கண்ணாடியை கண்டுபிடித்தல். அருண் பயப்படவில்லை. நான் முயற்சி செய்கிறேன் என்றான். அருண் காடு, மலை, ஆறு அனைத்தையும் கடந்து பயணம் செய்தான். குகையில் இருந்த பிசாசுகளை தைரியமாக எதிர்த்தான். கொந்தளிக்கும் ஆற்றை நீந்தி கடந்து ஒளிக்கல்லை எடுத்தான். இறுதியில் நேர்மை கண்ணாடியை கண்டுபிடித்தான். அந்த கண்ணாடி சொன்னது, உண்மையான அன்பு இருந்தால் எந்த சாபமும் உடையும். அருண் அந்த 3 பொருட்களையும் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். அந்த இரவு ஆனந்தி மீண்டும் பாம்பாக மாறினாள். அருண் மந்திர மலரை அவள் மேல் வைத்தான். ஒளிக்கல்லை அவள் அருகில் வைத்தான். நேர்மை கண்ணாடியை அவளுக்கு காட்டினான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒளி. பாம்பு மெதுவாக மறைந்து ஆனந்தி மனித உருவில் நிரந்தரமாக மாறினாள். அரசரும் ராணியும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அருணும் ஆனந்தியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த ராஜ்யத்தில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நெறி: ஒருவரின் அழகை பார்த்து மதிப்பிடாதீர்கள். அவர்களின் மனம் நல்லதா என்பதை தான் முக்கியமாக பார்க்க வேண்டும்.